கர்மயோகத்தின் அவசியம். ஆத்மாவின் பயணத்தில் கர்மயோகம் முக்கியமான பங்கு வகிக்கிறது. கர்மயோகத்தை அடைவதற்கான முதல் படி நம் ஆத்மாவை பற்றிய விழிப்புணர்வை வளர்த்தல் என்பதே நிலைத்த உண்மையான சாரமாகும். தன்னலமற்ற செயலின் பாதையில் பயணிக்கும் மனிதனின் கர்மயோகம் அவனை தெய்வத்துடன் ஒன்றிணைப்பதற்கான பாதையை உருவாக்கும் என்று கர்மயோகத்தை ஸ்ரீ அரவிந்தரும் நம் அன்னையும் விரிவாக நமக்கு விளக்கம் அளித்துள்ளார்கள். மனிதனின் மனமும் உயிரும் உடலும் சரணாகதியுடன் இசைந்து தன்னலமற்று கர்மயோகம் செய்யும்போது ஆத்மாவின் பயணம் முழு மாற்றமடைந்து இறைவனுடன் இணையும். நாம் நம் ஆன்மாவை எப்படி அறிவது என்று தெரிந்து கொண்டால் அதன் பயணத்தில் செய்ய வேண்டிய மாற்றங்களை ஆத்மார்த்தமாக செய்ய முடியும். மனம், உடல், உணர்வு என்று அனைத்திற்கும் ஒரு செயற்சக்தி தளங்கள் இருப்பதைப் போல் ஆத்மாவிற்கும் சைத்திய புருஷன் என்ற கட்டை விரல் பருணன் அளவில் நம் உருவில் உள்ள ஒளி வடிவம் நம் இதயத்தின் பின்புறத்தில் உள்ள குகை படிவரையின் ஆழத்தில் தூங்கிக் கொண்டு இருக்கும். தியானத்தின் மூலம் தீவிரமாகி இதய குகையின் அடுத்தடுத்த படிகளில் பயணித்து ஆழத்தில் உறங்கிக் கொண்டு இருக்கும் அல்லது விழித்து அமர்ந்திருக்கும் ஆத்மாவின் பிரதிநிதியான சைத்திய புருஷனை அழைத்து சைக்கிக் பீயிங் அதை அன்னையின் சக்தியை நமக்குள் அழைக்கச் செய்தால் ஆர்வம் பெருகி அதனால் அன்னை சக்தி நம் உடலாக ஒளி வடிவாக மேலிருந்து கபாலவாயின் மூலமாக நம் உள் ஆழத்திற்கு வந்து நம் சைத்திய புருஷனின் ஒளி உடலுடன் கைகோர்க்கும். இணைந்த இரு சக்திகள் கீழிருந்து மேல் நோக்கி மனித உடலை கடந்து வெட்ட வெளியில் வெளிப்பட்டு தன் விருப்ப பணியை தொடரும். நம் வாழ்வை இனி விழித்து எழுந்த சைத்திய புருஷன் கவனித்துக் கொள்ளும். மனித மனத்தின் கவலை, பயம், சந்தேகம், படபடப்பு, தயக்கம், தடுமாற்றம், ஏமாற்றம், எதிர்பார்ப்பு என்ற குறைகள் அகன்று நம் ஆத்மாவின் உண்மையான பிறவிஞானத்தை கண்டுபிடிக்கும். அதன் பிறகு வாழ்வு முழுமையும் தெய்வத்தின் விருப்பமே நம் விருப்பமாக இருக்கும். இப்போது நாம் கர்மயோகம் புரிய தயார் நிலைக்கு வந்துவிட்டோம் அல்லவா? கர்மயோகம் என்றால் என்ன? கர்மயோகம் என்பது சுயநலமில்லாத நம் செயலின் தரம் உயர்ந்து யோக பலனை பெறும். அதாவது நம் செயல்கள் யாவும் தெய்வத்திற்கு அர்ப்பணமாகும். செயலின் நோக்கம் என்ன? செயல்களை ஒரு ஆன்மீக பயிற்சியாக மாற்றி உயர் சிந்தனையுடன் இணைத்து ஒரு வழிபாடாக இறைவனுக்கு நிவேதனம் ஆக்குவது கர்மயோகம். ஈடுபாட்டுடன் செயல்கள் நம் கரங்களால் மிக கவனமான அர்ப்பணிப்பாக இறைவனின் கருவியாக இருந்து செயல்படும் போது எல்லா காரியங்களையும் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சேவை போல் உன்னத உயர்வை அடையும். இங்கு நம் குறுகிய நோக்கங்களான லாபம் காண்பது பற்றிய எண்ணங்கள் எழாது. அந்த காரியமும் நேரமும் சூழலும் செய்பவரும் தெய்வீகமாக மிளிர்வதை உணர முடியும். செயலின் விளைவுகளை கருதாமல் அக்கறை ஒன்றே குறியென்று ஆழ்ந்து தெய்வ காரியம் போல் செயல்படுவதே உயர் கர்மயோகமாகும். இறைவனின் கட்டளையை சிரமேற்கொள்வதைப் போல் சிறிய பெரிய காரியங்களை நம் கையால் செய்யும் எல்லா காரியங்களையும் ஆழ்ந்து அன்புடன் அக்கறையுடன் சீராக செய்யும்போது செய்வது இறைவனே, நாம் இல்லை என்பது நமது அறிவிற்கு புரிந்துவிடும். மகிழ்ச்சி நிரந்தரமாகும். நான் என்பதே மறந்துவிடும். எல்லோராலும் இதை உணர முடியுமா? எவ்வளவு காலத்தில் இந்நிலையை அடைய முடியும் என்றெல்லாம் கருத வேண்டாம். நம்பிக்கை ஒன்றே போதுமானது. அது நம்மை தெய்வத்துடன் இணைய வைக்கும். மேலும் புரிய வைக்க வேண்டும் என்றால் அலைபாயும் மனதை சமநிலைப்படுத்துங்கள். முதலில்
இறைவன் காட்டும் வழியை அடையாளம் கண்டு நம் திறமையால் செய்வதாக எண்ணாமல் நம் அறிவில், கரங்களில், உணர்வில் அன்னை கலப்பதை விரும்பி வரவேற்று உணர்ந்து அடுத்து நம் ஒவ்வொரு அசைவையும் ஆண்டவனுக்கு சமர்ப்பித்து முன்னேறுவதே சரியானது. ஒவ்வொரு நொடியும் இறைவன் போட்ட கணக்கில் நடக்கிறது என்பதை நம் ஒவ்வொரு அணுவிலும் உணர்ந்து அதில் அன்னையின் ஒளியைக் கண்டு சூழ்நிலையை உயர்த்தி சென்ற இடம் எல்லாம் சிறக்கச் செய்து காண்பவர் எல்லோர் மனதிலும் உயர் சக்தியை பரவச் செய்து மனதிடத்துடன் அமைதி நீரோட்டமாக கர்மயோகத்தை உயிர் பெறச் செய்யலாம். ஏற்றுக்கொண்ட கர்மயோகத்தை அடுத்தடுத்து நகர்த்தி நாம் செல்லும் இடம் காணும் மனிதர் உள்ளும் பரவச் செய்து ஆன்மீக முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளாக பெருகச் செய்யலாம். செயலுக்கு விழிப்புணர்வால் வெற்றியை பரிசாக்குங்கள். பிறகு அனைத்தையும் நாம் பேசவில்லை, செய்யவில்லை, ஒரு மாபெரும் சக்தியின் கருவியாக நாம் இருந்து செயல்படுகிறோம் என்று உணர்ந்து உருக முடியும். அந்த மாபெரும் சக்திக்கு நன்றி கூறி மீண்டும் மீண்டும் பேருவகை பெறலாம். உதாரணமாக நம் அன்றாட காரியங்களில் ஒன்றான உணவு சமைப்பதை எடுத்துக்கொள்ளலாம். இந்த கர்மயோக பணியில் நம் குடும்பத்திற்கு தினமும் சமைக்கும் போதும் சாதாரண உணர்வில் அந்த பணியை செய்யாமல் ஒரு பண்டிகை காலம், ஒரு விசேஷம், விருந்தினரை உபசரிக்கச் செய்யும் சமையல் போன்று அதீத அக்கறையுடன், கவனிப்புடன், மிக்க ஆர்வத்துடன் பார்த்து பார்த்து சமையல் செய்வது கர்மயோகம் ஆகும். இந்த மனநிலை நாளடைவில் நம் கைகளால் செய்வதை தொட்டதெல்லாம் துலங்கச் செய்யும் மாபெரும் சக்தியை வரமாக்கிவிடும். பணியின் போது தெய்வ சிந்தனையுடன் செய்வதை தொடர்ந்தால் தெய்வ காரியமாக அந்த பணி சிறப்படைந்து முடிவு பெறும். அந்த நேரங்களில் எண்ணத்தை சிதறவிடாமல் தெய்வத்தின் நாமாவளியை, மந்திரத்தை மனம் சொன்னால் ஆரம்ப காலங்களிலேயே நம் அகந்தை விடைபெற்று மறைந்துவிடும். மாறா புன்னகை, ஒளி நமக்கே உரியதாகிவிடும். நாம் செய்தோம் எனும் பெருமை, லாப நோக்கம், உரிமை என்ற அற்ப உணர்வுகளை வராமல் கவனித்து விழிப்புணர்வுடன் பெருந்தன்மையுடன் மிளிர வேண்டும். நம் வித்தியாசமான உயர்நிலை நமக்கு ஒரு மேன்மையை அளித்து மதிப்பை நாம் எதிர்பார்க்காமலேயே அளிக்கும். உங்கள் உள் மனதுடன் தியான இணைப்பில் தீவிர கவனத்துடன் ஆர்வமாக அருளின் அற்புதத்தை அனுபவித்து நம் செயல்திறனை ஆழ்ந்து கவனிக்கலாம். நம் உள்நிலை முன்னேற்றத்தை நிதர்சனமாக உணர்ந்து தொடர முடியும். இந்த உயர்நிலை தெய்வீக அருளின் மூலமே சாத்தியம் என்பது புரியும். தொடர்ந்து நம் முயற்சிகளை தெய்வத்திற்கே அர்ப்பணித்து உயர்ந்த தெய்வ வழிகாட்டலுக்கான நம்பிக்கையுடன் இனி இருப்போம். இதற்கான அணுகுமுறை என்ன அறிந்து கொள்வோமா? முதலில் ஒவ்வொரு சிறு செயலையும் நேர்த்தியாக பக்தியுடன் செய்வதே இதற்கான ஆன்மீக பயிற்சியாகும். வேலை என்பது ஒரு கடமை மட்டுமல்ல, ஆன்மீக மாற்றத்திற்கான ஒரு வழி. ஒழுக்கம், நேர்மை மற்றும் முயற்சி அதில் முக்கியமானது. கர்மயோகத்தின் இறுதி நோக்கம் என்ன? சிந்தனையில் மாற்றம். நல்ல செயல்களை செய்வது மட்டுமல்ல, நம் சிந்தனையை உயர்த்தி தெய்வத்துடன் இணைவதே கர்மயோகத்தின் நோக்கம். முழுமையான ஒன்றிணைப்பு. ஸ்ரீ அரவிந்தர் மற்றும் அன்னை கர்மயோகத்தை முழுமையான யோகத்தின் இன்டெக்ரல் யோகா ஒரு பகுதியாக கண்டனர். இது செயல்களை, பக்தியை, அறிவை மற்றும் தியானத்தை ஒருங்கிணைக்கிறது. தன்னிலையினை ஆராய்தல். தியானம் மற்றும் தன்னிலை ஆராய்ச்சி மூலம் நம் உள் சுயத்தை தொடர்பு கொள்ளலாம். உள்ளத்தில் இயற்கையாக இப்போது எழும் அமைதி, தூய்மை மற்றும் ஆர்வத்தின் தருணங்களை கவனிக்கவும். ஆர்வத்தை வளர்த்தல். ஆண்டவனுடன் இணைவதற்கான ஆழ்ந்த விருப்பத்தை வளர்த்து கொள்ளுங்கள். இதை செய்யாவிட்டால் நம் விதையே நாம் குறைத்து மதிப்பிட்டு பயம், தயக்கத்துடன் நம் திறமையை அழித்து விடுவோம். எனவே மனதை தியானம், ஜபம், மந்திரம் என்று முதலில் நமக்கான அடிப்படையை ஆழமாக்குங்கள். சிறிது காலத்திற்கு பின் ஆழ்ந்த விருப்பம் மட்டும் போதுமானதாகும். மனதை ஒழுங்குபடுத்துதல். மனதை தூய்மையாக, கட்டுப்பாட்டுடன், தாழ்ந்து விடாமல் சமநிலைப்படுத்தி ஆத்மாவின் உயர் நோக்கத்திற்காக சேவை செய்வதை நோக்கமாக ஸ்திரப்படுத்த வேண்டும். கலக்கமில்லாமல் மனதை வைத்துக்கொள்ள சூழ்நிலைகள் அவசியம். அதை எப்போதும் உஷாராக உருவாக்க தவறக்கூடாது. பழகும் நட்பு, செல்லும் இடம்,
பேசும் பேச்சு, கேட்கும் ஒலி, உண்ணும் உணவு என்று எல்லாவற்றிலும் தீவிர தேடல்கள் வேண்டும். மனதை அமைதிப்படுத்துதல். தியானம் மூலம் மனதை அமைதியாக்கி அதை நிரந்தரமாக்குங்கள். தேவையற்ற சிந்தனைகள், கவலைகள் நம் உள்ளே உள்ள எதிரிகள். இதை தவிர்ப்பது எப்படி? தேவையான உயர் எண்ணங்களை நமக்குள் உலாவச் செய்ய நல்ல புத்தகங்களை படிப்பது மனதை அதே நிலையில் வைக்கும். இது ஒரு ரகசியம். எதில் ஆர்வம் இருக்கிறோமோ அதுவாகவே நாம் மாறிவிடுவோம். தேர்வு செய்து ஆன்மீக ரகசியங்களை அறிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுங்கள். நேர்மறை எண்ணமுடைய நபர்களுடன் உங்கள் நட்பை அதிகப்படுத்துங்கள். நம்மை கலங்கச் செய்யும் எண்ணங்களை பார்க்க, படிக்க, கேட்க செய்யாதீர்கள். நாமே அறியாத நம்முள் வாழும் அகங்கார உணர்வை அடையாளம் கண்டு அகற்றி விடுங்கள். அதற்கு நம்மை நாமே மூன்றாவது நபராக இருந்து கவனிப்பது உதவும். நம் வாழ்க்கையை தெய்வத்திடம் சமர்ப்பணித்து விடுங்கள். எதை நினைக்கும் முன்னும் அதில் இறைவனின் கருத்தை அறிந்து கொள்ள அதற்கு ஒரு கால அவகாசம் கொடுத்து காத்திருங்கள். உடனே உங்கள் உள்ளே இருக்கும் குரு உங்களுக்கு தெரிவிப்பதை உணர முடியும். அந்த நிதானமான ஒரு நொடி அவகாசம் நிறுத்தி வைத்து கவனிப்பது மிக மிக அவசியம். ஆசைகளை கட்டுப்படுத்துதல். தெய்வமே முதலில் என முடிவெடுத்த பின் நமது ஆசைகள் குறித்த பிணைப்புகள், உணர்வுகள் யாவும் ஒரு மழலை அனைத்திற்கும் தன் தாயை அணுகுவதைப் போல அன்னைக்கு சேவையாக உருமாற்றி சமநிலைப்படுத்துங்கள். நன்றி, அமைதி, கருணை, அன்பு, அடக்கம் போன்ற நேர்மறை ஆற்றல்கள், கோபம், பொறாமை, சுயநலம் போன்ற எதிர்மறை எண்ணங்கள் நம்மை நாடாமல் சிதறடித்து விடுங்கள். உயிரின் ஆற்றல் சீராக மாறுதல். உங்களின் ஆற்றலை ஆக்கப்பூர்வமான ஆத்மாவின் நோக்கத்துடன் இணைந்து செயல்களில் செலுத்த வேண்டும். உடலை ஒழுங்குபடுத்துதல். உடலை தெய்வீக செயல்களுக்கான ஒரு சரியான கருவியாக மாற்ற வேண்டும் என உறுதி கொள்ளுங்கள். உடல் கட்டுப்பாட்டை வளர்த்தல். ஆரோக்கியமான வாழ்க்கை முறை தேவை. உடலையும் மனதையும் பலவீனமாக்கும் பழக்கங்கள் கூடாது. உடல் செயலை இறைவனுக்கு அர்ப்பணியுங்கள். சிறிய செயல்களையும் கவனத்துடன் இறைப்பணியாக கருதுங்கள். தெய்வத்தின் எண்ணத்துக்கு சரணாகதியாதல். தெய்வத்தின் வழிகாட்டலிலும் அதற்கான நேரத்திலும் நம்பிக்கை கொள்ளுங்கள். நமக்கான சவால்களை நம் முன்னேற்றத்திற்கான வாய்ப்பாக கருதுங்கள். சோர்வு அடையவே கூடாது. அன்னையை மீறி நம்மிடம் தீயது வராது. அப்படியே வந்தாலும் அன்னையின் அருளால் வந்தவை அவை நம்மை தூய நிலைக்கு கொணர அழித்த பக்குவமாக்கும் வாய்ப்பாக கருதி முன்னேற்றத்தை நாடி மனம் கலங்காமல் உற்சாகமாக செயல்பட்டால் தீயவையும் பெரு நன்மையாவதை கண்டிப்பாக கண்டு அன்னையின் கருணையை அடையாளம் காணலாம். அனைத்தும் நம் மனத்தின் திறமையை வளர்க்கும் சந்தர்ப்பங்களே ஆகும். செய்யும் தொழிலை தெய்வமாக கருதி வழிபாடாக செயல்படுங்கள். இது ஆன்மீக வளர்ச்சியாக உங்களுக்கு வழிகாட்டும். தன்னலமற்ற செயலில் கர்மயோகம் வாழ்கிறது. உலகில் உள்ள எல்லாவற்றிலும் தெய்வத்தை காண முயலுங்கள். உலகத்துடன் ஒன்றிணைந்த உணர்வை வளருங்கள். தெய்வ கிருபையை பெறுதல். அருளுக்கு திறந்த மனதுடன் வழிவிடுங்கள். உங்கள் வாழ்வில் அனைத்து அம்சங்களிலும் தெய்வத்தின் வழிகாட்டுதல் வழிகாட்டும். உண்மையான மாற்றம் இறைவனின் அருளால் மட்டுமே நிகழும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பணிவுடன் இருங்கள். அனைத்து முன்னேற்றங்களும் இறைவனின் எண்ணத்தால் மட்டுமே நடக்கிறது என்று அறிந்து கொள்ளுங்கள். இதனால் உங்களின் இந்த வாழ்விலேயே உங்கள் ஆத்மாவின் நோக்கத்தை கண்டுபிடித்து விடுவீர்கள். முடிவுரை. ஸ்ரீ அரவிந்தர் மற்றும் நம் அன்னையின் கர்மயோகம் வாழ்க்கையில் அனைத்து அம்சங்களையும் தெய்வீக சிந்தனையின் வெளிப்பாடாக மாற்றும் பாதையாகும். தெய்வத்திற்கு சரணாகதி செய்த செயல்களில் அகந்தையை விலக்கி ஒவ்வொரு பணியையும் புனித செயலாக காணும் போது மன அமைதியும் உயர்ந்த சிந்தனையும் அடையாளம் காணலாம். நாம் கர்மயோகத்தை ஆரம்பிக்க நாம் இப்போது தயார்தானே? கீதையில் நமது கண்ணன் உபதேசித்த கர்ம வீரன் அர்ஜுனன் உபயோகித்த மாபெரும் வேள்வியில் நாமும் இன்று பங்கு பெறலாமா? நட்புடன், அன்புடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.